வீட்டு வசதி வாரிய வீட்டுமனை ஒதுக்கீடு முறைகேடு வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க கோரிய அமைச்சர் ஐ பெரியசாமியின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மகேஸ்வரி வழங்க கேட்கலாம். மகேஸ்வரி, கூடுதல் விவரங்கள். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான வீட்டு மனையை மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய பாதுகாவலராக பணியில் இருந்த கணேசன் என்பவருக்கு முறையீடாக ஒதுக்கீடு செய்ததாக அமைச்சர் ஐ பெரியசாமியிற்கு எதிராக கடந்த 2012ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு ஒன்று தாக்கல் செய்கிறார்கள். இந்த வழக்கில் இருந்து அமைச்சரை விடுவித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த அந்த உத்தரவை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் குற்றம் சாட்டப்பட்ட அனைவருமே மார்ச் 28ஆம் தேதி MP மற்றும் MLAக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய அந்த சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் எனவும் 1 லட்சம் ரூபாய்க்கான அந்த சொந்த பிணையையும் அதே தொகைக்கான இருநபர் பிணையும் செலுத்த வேண்டும் என்றும் வழக்கை தினந்தோறும் விசாரித்து ஜூலை மாதத்திற்குள் முடித்து உயர்நீதிமன்றத்திற்கு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று MP மற்றும் MLAக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்திற்கு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் உத்தரவு ஒன்றை ஏற்கனவே பிறப்பித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் இந்த வழக்கானது இன்றைய தினம் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைந்திருக்கக்கூடிய MP மற்றும் MLAக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஜெயதேவல் அவர்கள் முன்னிலையில் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கணேசன் மற்றும் அவருடைய மனைவி பத்மா ஆகியோர் நேரில் ஆஜராகி உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி 1 லட்சம் ரூபாய்க்கான அந்த பிணை தொகையை உத்தரவாதம் மற்றும் இருநபர் உத்தரவாதத்தை தாக்கல் செய்கிறார்கள். ஆனால் இந்த வழக்கில் அமைச்சர் பெரியசாமி நேரில் ஆஜராகவில்லை. அவருடைய சார்பில் அவருடைய வழக்கறிஞர் அவர்கள் ஆஜராகி சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் மேல்முறையீடு செய்திருப்பதாகவும் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்கு பெற விசாரணை நீதிமன்றத்தை நாடி நீங்கள் நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவித்திருக்கக்கூடிய காரணத்தினால் இன்றைய தினம் ஐ பெரியசாமி அவர்கள் நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்களிக்க வேண்டும் எனவும் இந்த விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் எனவும் மனு தாக்கல் செய்துள்ளதாக தெரிவித்தார். உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இன்னும் தடை விதிக்காத நிலையில் எப்படி விசாரணையை தள்ளி வைக்க முடியும் என கேள்வி எழுப்பிய நீதியரசர் ஜெயவேல் அவர்கள் ஆஜராவதில் இருந்து விலக்கு கோரியும் விசாரணையை தள்ளி வைக்க கோரியும் அமைச்சர் ஐ பெரியசாமி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். மேலும் ஐ பெரியசாமி பிணை செலுத்தாதது குறித்து உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் பெற்று தெரிவிக்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணையை ஏப்ரல் 8ஆம் தேதிக்கு தற்போது தள்ளி வைத்துள்ளார்கள். மோனிஷா. மகேஸ்வரி, தகவல்களுக்கு நன்றி.